ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரோஸ் செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஆர்கானிக் முறையில் எப்படி ரோஸ் செடியை வளர்க்கலான்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம தொட்டியை செலக்ட் பண்ணணும். தொட்டி செலக்ட் பண்ணுறதுல பிளாஸ்டிக்கை காட்டிலும் மண் தொட்டியை செலக்ட் பண்ணோன்னா அது ரொம்ப நல்லது. ஏன்னா தண்ணியும் நல்ல வடிகால் வசதியுடன் இருக்கும், ட்ரை ஆயிரும். பிளாஸ்டிக் தொட்டியில் நம்ம எவ்வளோ தான் மண்கலவைகள் செஞ்சு வச்சுருந்தாலும் ஒரு மாதிரி பொல பொலன்னே இருக்காது. நாளடைவில் அது ஒரு மாதிரி சகதியாட்டம் ஆயிடுது. இப்போ பாருங்கள், மண் கையாலே தோன்ற மாதிரி இருக்குது. அடுத்து அதை நம்ம தோண்டி கையில் எடுத்தோன்னா புட்டு செய்கிற பக்குவத்துக்கு உதிரி உதிரியாக இருக்கணும். அதுதான் நம்ம மண்கலவை செஞ்ச மண்ணோட பக்குவம். தேர்டு தண்ணி ஊற்றுறது. தண்ணி அந்த செடிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். ஒரு தடவை ஊற்றிட்டோன்னா அது ட்ரை ஆனால் மட்டும்தான் நம்ம அடுத்து கொஞ்சம் ஊற்றணும். டெய்லி ஊற்றுறது ஓகே, பட் தண்ணி ரொம்ப கூட ஊற்றிட்டோன்னாலும் அது அழுகி போயிடுது. நான் பிளாஸ்டிக் தொட்டிலையும் வச்சு பார்த்தேன். அப்போ தண்ணி நிறையா ஊற்றுறதுனாலையும் அடுத்து மண் பொல பொலன்னு இருக்கலை. எவ்வளோ தான் மண் பொல பொலன்னு தயார் பண்ணி வச்சுருந்தாலும் அது நாளடைவில் கெட்டியாகி சகதி மாதிரி ஆயிடுது. அதனால் பெஸ்ட்டு மண் தொட்டி தான். அதுக்கப்புறம் நம்ம உரம் போடுறதுன்னா நான் என்னென்ன பண்ணேன்னா, மக்கிய சாணம் ஒரு கைப்பிடி வேப்பம் புண்ணாக்கு, ஒரு கைப்பிடி கடலை புண்ணாக்கு அடி உரமாக ஒவ்வொரு தடவையும் நான் ரோஸ் பூத்த உடனே கட் பண்ணிவிட்டு அடி உரமாக கொடுப்பேன். அடுத்து அது ஒரு 10 நாளில் துளிர் எடுத்து மொட்டுக்கள்லாம் அதுக்கப்புறம் பூக்கும். இந்த ப்ராசஸை தொடர்ந்து நான் பண்ணிக்கிட்டு வந்தேன். எனக்கு நான் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்ததுலேருந்தே இந்த ரோஸ் எனக்கு நல்லபடியாக பெருசாகவே தான் பூத்துட்ருக்கு. அதனால் ஆர்கானிக் முறையிலையும் நம்மளால் வளர்க்க முடியுன்றது எனக்கு தெரியுது. உங்களுக்கும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்கானிக்காக நம்மளால் வளர்க்க முடியும் ரோஸ் செடியை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.